என்ன நடந்தோம் வேறு 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 எத்தனை அளவு இந்த இடத்துல நிலைமையை பார்த்தீங்க டே விழுத்தி போடாங்க சரியா நாங்கள் இப்போ எத்தனையோ காலகாலமாக எங்கள் முதியோர் செய்த தொழில் இப்போ இந்த பாயோட்டம்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செயல். எங்களோட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை நடத்துறதுக்கு விரும்புகின்றார்கள். உண்மையிலே நான் வந்த விதத்தை விட ஸ்பீடாக தான் போகுது போல இருக்கு. ஒரு 12 வயதில் நான் தொழிலுக்கு வலிக்கிட்டு இந்த இடமெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் ஏன் குழம்பினது காத்து மாறி இதை நாங்கள் இப்போ 50 வருஷமாக இந்த பாயோட்டம் என்று வள்ள பாயோட்டம்ன்றதும் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். இது எங்கிட்ட கட்டி இழுத்து கொண்டு வருகிறோம். சில போட்டி ஆரம்பிக்கிற இடத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கோம். பாருங்க அந்த ஆண்டு போயிடும். காற்று அடிக்கிற காற்றை மட்டும் வச்சுக்கொண்டு இவ்வளவு தூரம் வரணும். சமயத்தில் நான் அந்த பாயோட்டம் மக்களுக்கு ஆரோட அடி நான் ஓடுவேன் ஒரு ஆசை இருக்குது. இவர் ஓடுவார் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான பாருங்க. இந்த பாய் வந்து எப்படி இருக்கு சாதாரணத்தை ஓடிக்கிட்டு தண்ணி இருந்துட்டாங்கல்ல கொஞ்சம் போக மாட்டேங்குது. உங்கள் போட்டிலாம் வச்சவை வலிக்கிற போட்டி தாங்கள் மரத்தாங்கல்ல வச்சு அதை நெஞ்சடப்பு மரப்பு வந்த உடனே எங்களோட மக்கள் கொண்டு நடந்தால் அதை பொறுக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பாயோட்ட வள்ளம் வைப்போம்னு சொல்லி கப்பல் பாயோட்டமாக செய்வோம்னு சொல்லி இப்போ நாங்கள் அந்த படகு ஓட்ட போட்டியை வந்து பார்க்கறதுக்காக இப்போ நாங்கள் அந்த கடற்கரையை நோக்கி போய் கொண்டு வந்தோம். இதில் சின்னாக்கள் அனுப்பிக்கிறாங்க. வேறு 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 எத்தனை அளவு வந்த இடத்துல நிலைமையை பார்த்தீங்க டே விழுத்தி போடாங்க சரியா ஒரு போயிட்டு வாங்க. எங்கள் படகு ஓட்டி போட்டு தான் போகிறீங்க. வந்த இடத்துல ஏறிட்டாங்க. இப்போ போகிற கெல்மேரி மேலே எங்கே போகிறோம் இப்போ நாங்கள் வள்ள ஓட்டப்படி போகிறோம். காயக்க காட்டு ஓகே. இப்போ நாங்கள் அந்த கடற்கரைக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல வந்து நிறைய மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து இந்த போட்டிகளில் வந்து என்ன மாதிரி இடம்பெறுது அப்படின்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து மாதங்களில் நடைபெற்ற இந்த படகு போட்டி சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதையும் பார்க்காதவர்கள் வந்து போய் பாருங்க. அதையும் வந்து வெகு விமர்சையாக வந்து இடம்பெற்ற ஒரு போட்டி என்று நிறைய போட்டியாளர்கள் படகுகள் எல்லாம் வந்து பங்கு வைத்த போட்டி நல்லா இருக்கும். போயிட்டு பாருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் குறைய படகுகள்லாம் இந்த நிற்குது. ஆனால் இதுவும் ஒரு பாரம்பரியமான ஒரு படகு போட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். போய் பார்ப்போம் அந்த போட்டி இங்கே என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. வந்து பண்ணை பாலத்தால வந்து இப்படியே பொன்னால கடலால போய் அப்படியே கார்னர் பெருங்கடலோட தொடக்க இடம் தான் இது ஆறு மாதிரின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் அதுக்குள்ள நடந்து போகிறோம். நாங்கள் போவோம். சரி, இந்த அராலி துறை கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே வந்து கூடுதலாக அந்த ஃபைபர் போட்டுகளை வந்து காண கிடைக்கல. எல்லாம் வந்து இந்த பாரம்பரியமான படகுகள் தான் நிற்குது. இந்த மரத்தில் செய்கிற படகுகள். இன்றைக்கு அந்த படகுகளில் தான் போட்டிகள் வந்து இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்காத ஒரு வித்தியாசமான போட்டியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் படகு போட்டி வந்து மாதங்களில் பார்த்துருப்பீங்க. அது வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த காணொலியை மாரி கதையை போய் பாருங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயந்திரம் எதுவுமே இல்லாமல் வெறும் பாயை வந்து பூட்டி எங்கள் பாரம்பரியமான இந்த கடல் பயணங்களில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த படகுகளில் வந்து படகுகள் பாய்மர கப்பல் அப்படின்லாம் சொல்லிடணும். அந்த பாயை பூட்டிட்டு இந்த போட்டியை வந்து செய்ய போயிடும். ஏன்னா வார காத்தின் மூலமாகத்தான் இந்த படகுகள் வந்து இந்த கரையை நோக்கி வரப்போகுது. இந்த படகு போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரையில் இந்த மண் கும்பான் என்ற இடத்துல இருந்தால் ஆரம்பமாக போகுது. இந்த கரையில் வந்து முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ இதில் ஒரு படகுகள் வந்து எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் ஏறி அந்த மண் கும்பானுக்கு போயிட்டு அந்த போட்டிகள் வந்து ஆரம்பமாகிறத பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம். அந்த சரியாக வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு மண் கும்பானுக்கு போயிட்டு அந்த படகு போட்டி வந்து தொடங்குறத காட்டுவோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த போட்டிகள் வந்து ஆர்வமாக போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூட வெளிக்கிட்டு இருக்கணும். அந்த போட்டியில் வந்து பங்கு பெற்றதுக்காக பதிவுகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். இதில் பாருங்க இந்த பாயை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். இந்த நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மக்கள் வருஷம் இதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அராலிகளுக்கு ஐயனா கோயிலடி அண்ணா விளையாட்டுக் கழகம் நடத்தும் விளையாட்டு போட்டி. இதை நாங்கள் இப்போ 50 வருஷமாக இந்த பாயோட்டம் என்று வள்ள பாயோட்டம்ன்றதும் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். இதெங்கிட்ட மக்களின் ஒரு ஓர்மம் என்று கேட்டால் இது எல்லா மக்களுக்கும் இதைத்தான் செய்ய வேணும், எல்லா மக்களுக்கும் இதை காட்ட வேணும் என்ற ஒரு வீதியில் இந்த பாயோட்டத்தை இன்றைக்கு வைக்கிறார்கள். முதல் பந்தோட்டம் ஏன்னா ஃபுட்பால் மேட்ச் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது முடிய மருதன் ரேஸ் நடத்தினவை. இப்போ பாயோட்ட வள்ளம்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தான் ஓடினவை. இப்போ எல்லாரும் அதை எல்லாம் ஊக்கி கவர்மெண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இதை செலுத்தி கொண்டு வருகிறார்கள்.
எங்கள்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இந்த பாயோட்டம் பண்ணப்பட்டது எங்களோட காலகாலத்தில் ஒரு தொழில். இது நாங்கள் தொழில் செய்கிற துறைமுகம். இது அராலி இந்துப்பட்டி மைதானம்னு சொல்லி இது ஒரு துறை. இந்த துறையில் தான் எங்கள்ட வள்ளங்கள் நிற்கிறது. நாங்கள் தொழில் செய்கிற இடம். நாங்கள் இப்போ எத்தனையோ காலகாலமாக எங்கள்ட முதியோர் செய்த தொழில் இப்போ இந்த பாயோட்டம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செயல். எங்களோட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை நடத்துறதுக்கு விரும்புகின்றார்கள். இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இதை செய்கிறதுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும். இதை நாங்கள் நிறுத்துறதுக்கு எங்கள்ட மக்கள் இன்னும் முடிவெடுக்க இல்லை. ஆனால் இது இன்னும் வளர்ந்து கொண்டு வரணும் எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்க எத்தனை ஆள் வேற இப்ப கலந்து கொள்றீங்க? இது நான் ஐயா, எனக்கு இப்போ வயது 70 வயசு. இது நான் 70 வயது நான் தொழிலுக்கு வலிக்கிட்டது ஒரு 12 வயதுல நான் தொழிலுக்கு வலிக்கிட்டு இந்த இடமெல்லாம் அந்த காலத்துல நாங்கள் பாய் ஓட்டி தான் தொழில் செய்தது. இப்ப எல்லாம் இன்ஜின் பள்ளத்துல தொழில் செய்யணும். ஆனபடினா இப்ப எல்லா மக்களுக்கும் தொழில் ஒரு சுகமான முறையில செய்து முடியணும். நாங்கள் இருந்து கொழும்புத்துறை இந்த இஞ்சால கோட்டை என்று சொல்லி அந்த காலத்துல என்னுடைய முதியோரோட நான் தொழில் செய்தால் இப்ப இதுக்குள்ள என்னுடைய வயதுல நான் தான் தொழில் செய்து கொண்டு வரேன். இன்று வந்தனைக்கு நான் அந்த பாயோட்டம் மக்களுக்கு ஆர்வோடாட்டி நான் ஓடுவேன் ஒரு ஆசை இருக்குது. இவர் ஓடுவார் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செயலை நான் செய்து கொண்டு வரேன். எல்லாருக்கும் நான் தான் இதில் ஓடி ஆள் இப்போ இதில் ஓடுறதுக்குள்ள அதை நான் என்னுடைய இருந்தனைக்கு நான் செய்யணும். எனக்கு ஒரு ஆசையும் மக்களுக்கு ஊக்குவிக்கணும்னு சந்தோஷமும். ரெண்டு வந்தனைக்கு என்னொன்றுக்கும் பாவான்னு தான் சொல்ல முடிய பின்னிக்கா இப்போ எல்லாரும் உங்களுக்கு கொண்டு இப்பவும் போட்டி கொடுக்க தான் முடியும். நம்ம என்னத்தான் உங்களுக்கு நான் தந்து கொண்டு இருக்கிறேன். எங்களுக்கு நான் இதுவரை நீங்க முதல் மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு இதை முதல் தாங்கல் போட்டியெல்லாம் வச்சவ வலிக்கிற போட்டி. தாங்கள் மரத்தாங்கல்ல வச்சு அதை நெஞ்சடைப்பு மரடைப்பு வந்த உடனே எங்களோட மக்கள் கொண்டு நடந்தால் அதை பொறுக்க முடியான்னு சொல்லி நாங்கள் பாயோட்ட வள்ளம் வைப்போம்னு சொல்லி கப்பல் பாயோட்டமாக செய்வோம்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்ட தீர்மானத்துக்கும் அடங்க இதை நாங்கள் செய்து கொண்டு வரோம் மக்கள்கிட்ட வேண்டுகோளுக்காக. இதை நான் பாயோட்டம்ன்றது நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்த அற்று போகுதுன்னு சொல்லி இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு அது தெரியுது இல்லை இன்ஜின் போட்ட பாவிக்கணும். அதுக்குரிய அவைகளுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? இல்ல இது நாங்கள் எல்லாரும் இப்போ ஒரு இன்ஜின்ல போகணும் போய்க்கல வரைக்க பாயில வருவணும். ஏன்னா மண்ணெண்ணெய் செலவு தானே எங்களுக்கு. அப்ப நிறைய மண்ணெண்ணெய் செலவழிக்க முடியாது. ஒருக்கா எதிர சாதாரணமா தொழிலுக்கு போய்க்கு அப்படித்தானா இன்ஜின்ல போயிட்டு திருப்பி பாயில வராது. ஒருக்கா பாயில போனா ஒருக்கா இன்ஜின்ல வராது. அப்படி ஒரு சுழற்சி இருக்கணும். சகல வேட்டும் அப்படி இருக்குது. ரெண்டாவது 2 தடவை போய் பாரு போதாது. எங்களோட உழைப்புக்கு போதாது. சில பேருக்கு காணும் உழைக்கணும். சில பேருக்கு உழைப்பு அது ஒரு சாசியை பொறுத்து வைக்காத முகம். இந்த ஒருத்தர் 2 ஒரு ஆள் 10 கிலோ பிடிப்பார் 2 கிலோ பிடிப்பார். அவருக்கு எல்லாம் அந்த மண்ணை நிலை போற கட்டம் தான். அப்ப வெறும் ஒருக்கா செலவழிக்க மாட்டேன். வீண் செலவழிக்க மாட்டேன். தாங்கள் ஒருக்கா பாயில போய் ஒருக்கா வெள்ளத்துல வந்தா பரவினோம். இன்ஜின்லாம் பரவினோம். இது ஆழம் குறைஞ்ச கடல் பகுதி இல்ல சில உங்களால கொஞ்சம் கிழக்க போனா ஆள் இருக்குது. இஞ்சால மேற்க தெற்க போனால் கொஞ்சம் ஆள் கூடும். அதுக்கு அங்கால தெற்காலேண்டா அதுக்கு மங்கால மேற்கால ஆள் இருக்கு. தொழிலுக்காக நீங்க பாய் மரத்துல அப்படி போய் வரைக்குள்ள அது எவ்வளவு நேரம் எடுக்கும் திரும்பி? அது எங்கள்ட காத்த பொறுத்து. எங்கள்ட காத்து எவ்வளவுக்கு வீச்சினால் நாங்கள் அரை மணித்தியாலும் பெறலாம், 10 நிமிடத்திலும் பெறலாம், 1/4 மணித்தியாலும் பெறலாம், 1 மணித்தியாலும் செல்லலாம். இப்ப சில பேர் அதை காத்து இல்லைன்னா ஐயா இழுத்து விட்டு அந்த எங்கள்ட ரால் மீனை தட்டி கொண்டு வர வேணும். அதை பொறி கொண்டு வரதுக்கு ஏற்ற அதை செய்து கொண்டு வரணும். என்றால் பாய் இழுத்து விட்டுட்டு டக்குண்டு கடையில இருந்து தன்னிடம் பாய் ஓடிக்கொண்டிருக்க தட்டி கொண்டு வரணும். இந்த ரால் மீனை தெருவாக்கு வேணும். இந்த பாய் மரம் இதுதான் பாய் மரம். இதுக்கு நீங்க என்ன மாதிரி துணிகள் எல்லாம் பாய்க்கிறீங்க? எல்லா துணிகளுமே பாய்க்கலாம். எல்லா துணியும் பாய்க்கலாம். இது பட்டை சில்க் துணி இருக்கு. இது கொஞ்சம் காத்து சாதாரண ஓடிக்கிட்டு தண்ணி எரிஞ்சுன்றாங்கண்டா கொஞ்சம் வேகமாக எடுக்கும் ஓடும். காத்து பட்டைக்கா தண்ணி எரிஞ்சு ஓடும். அப்படிக்கெல்லாம் வெள்ளம் கூட வலிக்கிட்டு அது அவர் அந்த வீரத்தை பொறுத்து எத்தணும். தண்ணி எத்துனா அவர் கடுமையாக எத்தனாண்டா அவருக்கு சொல்ல முடியாது. தண்ணி ஆகக்கூட துணியில படிச்சுட்டா ஓட்டு விட்டுரும். ஓடாது. இது நீங்கள் தச்சு அதுக்கு மேலே ரெடி பண்ணியா இருக்குது. இதே நீங்க இந்த நிகழ்வுக்காகவே தயார் பண்ணி வச்சுக்கலாம். பாய்மரம் துணி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டப்படுறேன். இது பார்க்கறது எங்களுக்கு புதுசாக இருக்கு. இந்த இதை நான் இந்த பாய்மரத்தில் போட்டியே நடக்கிறேன்றதை பார்க்குறேன். கொஞ்சம் ஜல்லியானுவா பாருங்க இந்த பாய் எப்படி இருக்குன்னு சொல்லி இதைத்தான் பாய்ன்னு சொல்லினோம். இது நீங்கள் அந்த சேப்புக்கெல்லாம் தச்சு எடுக்கணும். எடுத்துக்கணும். அடுத்து இதெல்லாம் பாய் இல்லை கயிறு போடுவாங்க. இதில் ஆஞ்சான் கயிறுன்னு சொல்லி இதெல்லாம் கயிறு போடுவாங்க. என்ன கயிறுன்னு சொல்கிறது? ஆஞ்சான் கயிறுன்னு சொல்கிறது. போட்டு அப்புறம் அதில் அந்த ஓட்டையில் போட்டு இழுக்குறது. மர ஓட்டை இருக்கு தானே, இந்த ஓட்டையில் போட்டு இழுப்போம். அந்த போட்டு இழுத்து தான் நீங்கள் இதை அங்கே கொண்டு கட்ட போகிறீங்களா? அது கடலில் வச்சு செய்வாங்க. அங்கே பார்ப்போமே. இது அராளி கிழக்கு மினங்கப்பட்டி துறைமுகம். எத்தனை போட் இங்க ரேஸுக்கு வந்திருக்கீங்க தயார்? இப்போ எப்படியும் 60-70 போட்டுக்கிட்ட போகும் கடல். இது இந்த மீன்பிடி சமுதாயம் மட்டும்
இப்போ இது போட்டி என்றபடியா போட்டிக்கு பரிசு ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா? இது எங்களுக்கு இப்போ போட்டிக்கு நாங்கள் அண்ணாவுக்கு தலைவராக இருக்கிறேன். இது நாங்கள் வந்து இதில் எங்கள்கிட்ட கடத்தல் சங்க ஐயனா கடத்தல் கூட்டுறவு சங்கம் ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட தான் இந்த இதுக்கான பரிசை கொடுப்பாங்க, முழுமையான பரிசு கொடுப்பாங்க. என்ன மாதிரி பரிசு கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சு? அது அந்த மீன்பிடி உபகரணம் தான் கொடுப்பாங்க. அந்த வேலை அது இந்த 2ஆம் 6 பரிசு கொடுப்பாங்க. முதலாவது பரிசுக்கு இப்படி குறைஞ்சது 30,000-40,000 பெருமையான பரிசு கொடுப்பாங்க. இந்த பாய்மர போட்டி யாழ்ப்பாணத்தில் வேறு இடங்களில் இப்படி நடக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்ச அளவில்? இது இடம் நடக்கிறது இல்லை, நாங்கள் மாதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் போட்டு ஓடுற போட்டி கூட இந்த பாயல போட்டி நடக்கிற தம்பாட்டிலும் நடக்கும். இப்படி இது பாய்மர போட்டி நடக்கிறது. இந்த பாய்மர போட்டி வந்து என்னென்னு சொல்றது, இப்போ காத்தின் வேகத்தையும் திசையையும் வச்சு தான் தீர்மானிக்கும். காத்தே இல்லை, இன்றைக்கு போட்டி என்ன மாதிரி? காத்து இல்லாட்டும் அது அந்த டைம்ல காத்து வரும். இந்த மழை குணமே இருக்குதாங்க, அந்த டைம்ல காத்து வந்ததுல எடுத்துற அன்னைக்கும் முதல் போன வருஷம் நடந்ததுல காத்து நினைச்சாங்களா, ஆனா அந்த டைம் காத்து வந்துட்டு வெளியில எங்களுக்கு இங்க பார்க்க தெரியுது, ஆனா உள்ளுக்கு இறங்க காத்து வந்துடும். இது பெரிய பாமரம் தான் போட்டு எடுப்பாங்க, காத்து வரும், சாதாரண ஓடிக்கணும் போயிடுவாங்க. இந்த பாய்மரத்தில் அளவுகள் அப்படின்னு ரூல்ஸ்கள் இருக்கா? இந்த அளவுகள் தான் அதே வீரத்தை பொறுத்தாங்க. இது அது பெரிய பாய்மரம் பார்த்து ஓடுறாலும் அவன் வீரம் அப்படி காத்து வந்து அவர் கடலை சின்ன கூடினா வீரத்தை பொறுத்து ஓட்டம் ஒரு வீரத்தாலேயே அதை ஓடல, எல்லாரும் ஓடிடும். அதுக்கு அளவுகள் இருக்கு. இந்த படகுன்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி வல்லதுக்கு அளவு வல்லது 14 மணி நேரம் 15 மணி நேரம் இருக்கு. அந்த அளவு வைக்க தான் ஓடுவாங்க. அது பாய பெருசும் வைக்கணும். அது வீரம். அது அதெல்லாம் ஓடிக்கிட்டு மரக்கல் கடல்ல முட்டக்கூடாது. தடியிருக்கு தான் கொண்டு வாங்கல்ல, அது கடல்ல முட்டை தான் கொண்டு போய்க்கிட்டு இருப்பாங்க. அதை முட்டிச்சுட்டா அவர் போவாங்க, கண்காணிக்கிறது அதை கொண்டு போவாங்க. நீங்களும் போவீங்க, அதே மாதிரி அவங்களும் உங்களையும் பள்ளத்தை எழுதிட்டு போவாங்க. அதே மாதிரி அவங்க வருவாங்க கண்காணிக்கிறது. இப்போ நாங்கள் இந்த போட்டி வந்து ஆரம்பமாகிற இடத்துக்கு வந்து போகிறோம். இந்த மண்கும்பான் கடற்கரைக்கு வந்து போகிறோம். இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு படகுல வந்து ஏறி போகணும். அதுக்காக தான் இப்போ நான் போய் எல்லாம் வந்து தயாராகி கொண்டிருக்கோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா வந்து ஆழம் குறைவாக இருக்குன்றபடியாக நாங்கள் தடியால் தண்டி போய் தான் நாங்கள் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு இந்த போட்டிகள் வந்து எப்படி தயாராகுது அப்படின்றத சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறோம். தொடர்ச்சியாக நினைச்சிருங்க. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த போட்டி வந்து தொடங்குற இடத்துக்கு சில மக்களும் வந்து போகிறதுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம். அதோட இந்திய நாளில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள், அதாவது இந்த மீன்பிடி தொழிலை செய்கிற இந்த மக்கள் வந்து சந்தோஷமான முறையில் தங்களோட ஃபேமிலியோடு எல்லாம் வந்து இந்த படகுகள் எல்லாத்தையும் போயிட்டு இந்த கடல் பரப்புகள் எல்லாத்தையும் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பாருங்க நிறைய சின்ன ஆக்கள்லாம் வந்து இறங்கி விளையாடி கொண்டு நிற்கிறேன். வேண்டாம் ஆழம் குறைவான பிரதேசம் என்றபடியாக அவையில் வந்து பாதுகாப்பான முறையில் தங்களுடைய அந்த குளிக்கிற செயற்பாடுகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். ஓகே, இப்போ வந்து எங்களோட போர்டெலாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ நாங்கள் அந்த போட்டி ஆரம்பிக்கிற இடத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கடல் பயணம். இந்த கடற்பரப்புல இருந்து பார்க்கல இந்த யாழ்ப்பாணம் டவுனுடைய கட்டுறங்கள் எல்லாம் வந்து தெரியுது பாருங்க. இதுல பாருங்க அந்த படகு போட்டி ஆரம்பமாகிறத பார்க்கறதுக்கு இந்த மக்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கணும். நாங்கள் வந்து போறோம். இன்ஜின் இல்லாம தடியால வலிச்சு போய் கொண்டிருக்கணும். நாங்கள் வந்து அராளி துறையில ரெண்டு பார்க்கல இந்த மண்கும்பான் கிட்டமாய் தான் இருந்தது. அங்கே ரெண்டு பார்க்கல, ஆனால் நிறைய தூரம் வந்து இருக்கு. ஏன்னா நாங்கள் இந்த படகுல போய்க்கலாம் தெரியுது எவ்வளவு தூரம் வந்து. இப்போ இவ்வளவு தூரமும் இப்போ நாங்கள் இன்ஜின்ல வந்து போகிறோம், இன்ஜின் போட்டுல. இனி வந்து இந்த போட்டிக்கு தயாராகி இருக்கிற ஆட்கள் வந்து இவ்வளவு தூரம் வெறும் காத்து அடிக்கிற காத்தை மட்டும் வச்சுக்கொண்டு இவ்வளவு தூரம் வரணும். இப்போ நாங்கள் இந்த மண்கும்பான் கடற்கரை கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த போட்ல வந்தவ நட கடலுக்கு இறங்கி நிற்கணும். ஆழம் குறைவு தானே, இறங்கி நின்றுட்டு அங்கே வரையணும் நினைக்கிறேன். இந்த போட்டிக்குரிய படகுகள் எல்லாம் அந்த நான் வரைய பார்த்து தானே இந்த கையால வலிச்சு கொண்டு வந்துச்சு. அதெல்லாம் போட்டிக்குரிய படகுகள் வந்து கொண்டு வந்தது. இது வந்து இந்த சங்கத்துக்குரிய ஆட்கள் வந்து இந்த போட்டிக்கான தயார்படுத்தல்களை இந்த இடத்துல வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எந்தெந்த இடத்துல தொடங்கணும், ஆட்கள் எல்லாம் வந்து எந்த இடத்துல நிற்கணும் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். கரையில இருந்து தொடங்குற இந்த போட்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ளுக்கு தான் இந்த போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது. இப்ப படகுலாம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து படகுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தின ஒரு லைனுக்கு ஒழுங்குபடுத்தி போட்டு அந்த பாய்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி போட்டு இந்த போட்டிகள் வந்து ஆரம்பமாகும். இந்த ஆரம்பமாகினது பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். யார் வந்து இந்த போட்டியில வந்து முதலாம் இடத்தை வந்து தட்டி செல்ல போற அரசியல்கள் என்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். தொடர்ச்சி இணைஞ்சிருக்கோம். இந்த
போட்டிகள் வந்து தயாராகி கொண்டிருக்கணும். இந்த பாயெல்லாம் வந்து கட்டின பாருங்க, தாங்கள் கொண்டு வந்த பாய் மரங்கள் அந்த அதில் வந்து கட்டி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு கலர்களில் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த துணிகளை வந்து செஞ்சு வச்சுக்கணும். ஒரு சில படகுகள் இப்போ வந்து தங்களுடைய அந்த ஆயத்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கணும். ஆனால் இன்னும் நிறைய படகுகள் இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும். அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லா படகுகளும் வந்ததுக்கு பிறகு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கட்டி இழுத்து கொண்டு வைக்கணும் சில போட்டிக்குரிய போட்டிகளை தங்களுடைய குடும்பங்களோட எல்லாம் வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு வைக்கணும். சும்மா இருந்த எடுத்து போட்டுருந்தா விடும். நாங்களும் டெக்னிக்கை கொடுத்தா தான் உடப்புறாங்களே நாங்கள் கிழலுக்கு சாப்போம். சார்ஜ் குறிப்பிட்ட இடம் கொடி வச்சிருக்கோம். அந்த கொடி வரும்போது நாங்கள் சார்ஜ் பிடிப்போம். பள்ளத்தை சார்ஜ் கொடுத்தா தான் அதில் வரும். அதுலேயும் கட்டித்தனமா தான் வரும். பக்கம் சார்ஜா வெள்ளம் திரும்பிடும். கூட சார்ஜா கவுண்டரும் அப்படி அந்த டெக்னிக் இருக்கு. அப்போ நாங்கள் அந்த கணக்கா சார்ஜ் ஓடக்கூடிய சில பேர் அந்த டெக்னிக்கை ஓடுவோம். நடக்குள்ள வரோம் தந்த திறமையால தான் அப்படி கரை கட்டி கொண்டு போவான். வந்தாண்ட அப்படி நேராகவே பசுக்கு நிற்பான். சில பேர் இங்கே ஏற குத்துவான். ஏற குத்துனா அவன் இங்கே ஏற போட்டு அங்கே கிழக்கு பிடிப்பான். அப்போ அப்படி கேட்க அந்த வட்டஞ்சோட பிந்து முன்னுக்கு ஓடுறான். அப்புறம் பிந்தி போடுவாங்க. அந்த பிரச்சனை ஒன்று பேர் இப்ப திரும்புறது டேர்ன் பண்றதெல்லாம் இந்த மாதிரி அது இந்த லைன்ல வச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த லைனின் படி இப்போ நாங்கள் கொடியை காட்டி மதிச்ச ரெடி ஆனதுன்னா ஒரு பள்ளத்தை பிடிச்சிருப்போம் போட்டு. அந்த போட்டின் மூலமா நாங்கள் திரும்பி ரெடி ஆனு சொன்னோம்னா கொஞ்சம் காட்டுவோம் கொடியை காட்டினோட இப்போ போட்டு தங்கல் மாடு பழிக்கிறோம். ஒரு போட்டு இதே நேர போக வேண்டியது அப்படிதான் நேரம் விட்டுருவோம். போய் அவரை கிடிச்சா அவர்கிட்ட வெள்ளம் தெரியாது. நாங்கள் அவரை கிடிச்சு அவர் மற்றவர் கிடிப்பார். அப்படி ஈடுபட்டு எல்லாம் எல்லாம் தாண்டு போயிடும். அப்போ அவர் தனங்கண்ட திறமையால அப்படியே தாங்கன்னா கரை கட்டி ஓடுவாங்க. இப்போ இழுக்கிறவரில் இருக்கு. பிடியில இருப்பார் அவர் ஓனர் இழுக்கிறவரெல்லாம் கட்டித்தனம். அவர் எடுத்து வள்ளத்தை கவக்காம இழுத்த உடனே காத்து கொடுனா வள்ளத்தை தாங்க. அப்போ மற்ற பங்களிப்பு ரெண்டு பேர் அவரான் ஒரு ஆள் இன்ஜின் இதில் இருப்பார். அவர் அதெல்லாம் இருப்பார். அவர் இருந்து ரெடியாக பிடிக்கிறதுக்கு நிற்பார். சரி இழுக்கிறவர் அதில் வேற கம்பு அஞ்சாங்கயிறு சொல்லி எல்லா கயிறும் இருக்கு. அந்த கயிறெல்லாம் கட்டணும். வேற கயிறு ஆஞ்சாங்கயிறு ராமாங்கயிறு 4 கயிறு கைத்தை கட்டி வச்சிருக்கணும். கட்டிட்டு அவர் ரெடியான்னு சொன்னாங்க. 20 நாள் அவர் படம் வந்து பாய எடுப்பாங்க. எடுத்த உடனே எடுத்துட்டு பக்கம் அங்கே கட்டணும். மற்ற கயிறு 2 கயிறு இங்கே கட்டணும். அந்த கயிறு வழக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு கயிறு இழுத்து கட்டினாலும் பேக் ஆகும். காற்று கொத்தி பிடிக்கணும். வெள்ளத்தை அமர்த்தி விட்டுருது. இந்த பிளான் இருக்கு. அதனால டெக்னிக்கை பண்ணி எடுப்பாங்க. எடுத்து விட்டா சரி. அப்படி இருக்கும். நாங்கள் வந்ததுல கொஞ்சம் காற்று கூட நின்றான்னு தான் போகுது. காற்று குறைவத்தான இருக்கு. சின்ன பட்டங்கள் சில நல்ல வேகமாக போடும். பெரிய பாயல் இருக்கு. சின்ன போட்டுகள் சில சீரு கொண்டு போகும். பெரிய போட்டுகள் சில அதுக்கேற்ற பேர் தைச்சிருக்கிறாங்க. தங்க திறமைக்கு பேர் தைச்சிருக்கிறாங்க. பெரிய பள்ளம் முடியும்னா அதுக்கு ஒரு 10 மீட்டர் துணி, 8 மீட்டர் துணி, 6 மீட்டர் துணி வள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி துணியெல்லாம் குறைச்சி தைக்கிறது. அவங்க திறமையில எடுத்து விட்டோம்னா வள்ளங்களோட ஓட வேண்டியது. அது சில வள்ளம் கூட நல்லா ஓடும். இப்போ யாட்டுகளை பொறுத்தது வள்ளங்களை பொறுத்தது ஓடும். எல்லாத்துலயும் ஒரு நுணுக்கம் இருக்கு. நாங்க பார்த்து கை தட்டி வீடியோ எடுக்கிறதோட சரி. இதுல இப்ப உங்களோட கதைக்கத்தான் தெரியுது எவ்வளவு இதுல விஷயம் இருக்கு. சும்மா சொல்ற பாய் எடுத்து விடுறாங்கன்னு பாயில எழுத்து ஒரு இது காத்து போறது. அடுத்த மாசம் மட்டும் இந்த சோள காத்தன விழும்பும். அதுக்குள்ள பாயோடனா இன்னும் வீரணும். அதுக்கு பாய் எடுத்தா சும்மா வள்ளம் இன்ஜின்ல வந்ததை விட வேகமா போகும். அதுல முதல்ல கதைக்கு அந்த ஐயா சொல்லியிருந்தாரு. சாதாரணமா இப்ப தொழிலுக்கு போறார்கள் இன்ஜின்ல போயிட்டு விரைக்க பாயில தான் வருவாங்க. எந்த காலத்துலயும் அப்படித்தான் தெரியும். நம்ம மழை என்றாலும் சரி மழை என்றாலும் அப்படித்தான். காத்து எந்தெந்த பக்கம் நிக்காந்த பொறுப்பு விடுவோம். இப்ப கச்சானுக்கு ரெண்டா கச்சானுக்கு விடுப்பேன். கச்சான் காத்தன இருக்கால வரும் உங்களுக்கு. அப்படி கச்சானண்டா சோளம் என்னண்டா அப்படி வரும். சோளத்துக்கு பாட கொண்டு அப்படி ஒவ்வொன்றும் போது எந்தெந்த பக்கத்தால வரும் அந்த திச்சைக்கு மாதிரி நாங்கள் பாய மாத்துவோம். இந்த பக்கத்தால எடுத்து வட கொண்டு இப்ப முழு பாய இந்த பக்கம் தான் எடுத்து விடுவாங்க. இந்த பக்கம் முழுவெல்லாம் கிழக்கம்னா தான் இப்ப பாய நிற்கும். உங்களுக்கு எவ்வளவு எத்தனை வருஷ காலம்? நான் இப்போ எந்த வருஷத்துக்கு இப்போ 39 வயது. நான் ஒரு 14 வருஷமா 14 வருஷம். அதான் அந்த அவ்வளவு அனுபவ ரீதியான வாழ்க்கை. சொந்தமா இன்ஜின் போட்டு தொழில்கள் எல்லாம் இருக்கு. நாங்கள் அவங்க தொழில். என்ன பேர் உங்களுக்கு? நந்தன், அமர்சிங்கன் நந்தன். சரி. அதுக்கு மேல எடுத்தா அந்த காத்துக்கு தள்ள வலிக்கும். காத்து போட்டு அடையாளம் தாளம். ஓ எடுத்து போட்டு விடுறே இல்ல. ரெடியான்னு சொன்னோட நிக்க வேண்டியது. எல்லாம் கைரலோட ஒருத்தர் எல்லாம் ரெடியா நிக்கணும். இப்ப ஒரு தடியலுக்கு யாரு ஆரம்பிச்சு வைக்கிறது? நீங்களா தலைவர் எல்லாரும் நிக்க போட்டுவீங்க. நாங்கள் இதெல்லாம் மத்திய மாதிரி கொடியோட நிக்கிறோம். ஓ சரி. என்னப்ப நாங்கள் கொடி காட்டி ரெடி என்ன இப்ப இந்த இதால நேரப்போ போயிடும். அப்படியே நேரா கூட வண்டியா. ஓ வேத டெக்னிக்கல அப்படியே கயிறுலாம் படம் எடுப்பாங்க. தந்தன் பாடுகளுக்கு வேண்டிய கயிறுகள். ஓ எடுத்து அந்த முன்னுக்கு நிக்கிறாங்க. அவரமா கயிறு இழுத்து போட்டு ரைட். அதான் ஒவ்வொரு போட்லயும் ரெண்டு பேர் நிக்கணும். அந்த 2 பேர் தான் போட்டுக்கு. ஒரு ஆள் பின்னுக்கு இன்ஜினுக்கு பின்னுக்கு ரெண்டா சுக்கான் பிடிக்க. ஒரு ஆள் முன்னுக்கு இழுத்து போட்டு அவர் அந்த வள்ளத்தை சாச்சி கீச்சு குடுக்கணும். தண்ணி தாண்டானா பாக்கி தண்ணி ஏத்தினானா விட்டதுறமே.
கூட வேகம் குறவனா சில தோணி போட்டே இருக்கு தண்ணி அள்ளி ஏத்துறது இப்ப தண்ணி ஏத்த காத்து போட இப்ப இந்த போட்ல வேற அள்ளி ஏத்தி கொண்டு வந்து அது சும்மா இல்ல சீலைக்கு ஏத்துவோம் அந்த பேலுக்கு துணி இருக்குல்ல அதுக்கே நிலைச்சா காத்து கூட குத்தும் சரி கூட விழும் துணி நிலைக்காட காத்து கழியும் அந்த கண்ணறையால கழிஞ்சு போயிடும் பட்டியால தண்ணி அள்ளி ஏத்த காத்து அங்க கூட போய் ஹை டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க காத்து தள்ளின உடனே பக்கன சும்மா பறக்கும் வெள்ளம் அப்ப எத்தி எங்க திறமைக்கு ஓடுவோம் இப்ப வெள்ளம் எத்தின உடனே ஒரு மூச்சா பிடிக்கும் காத்து வரைக்கும் ஒரு இல்ல தண்ணி போகும் காத்து குறைய திருப்பி தானி வேற அப்ப பக்கம் திருப்பி கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிச்சாலும் திருப்பி இந்த தடி இருக்குல்ல இந்த ஒரு தடியை தான் டெக்னிக் அவர் பெரிய நீள மரக்கலங்க வச்சிருக்காங்க ஒரு தடியா இருக்கு அப்படி கொண்டு வச்சிருக்காங்க இதை கையில அடி அடி கூப்பிடுவோம் அதெல்லாம் போடுவோம் இதாண்டி சொன்னா அப்படி தண்ணிக்கு வச்சா இப்படி பிடிச்சா அப்படி ஓடும் வட்டி ஓடும் அங்க மேல பாத்திரும் அந்த கனோ சரி தடி கொண்டுலாம் இருக்கு தடி கொண்டுல தான் காத்து கூட இப்படி வச்சு பிடிப்போம் பிடிச்சா இப்படி வெட்டின மாட்டா இங்க வெட்டும் பிடிச்சவனா உங்க ஊர் எழுப்பார் பாத்திரும் தந்த வாடகை திரும்பி ஓடுவார் காலத்துக்கு சரிங்க அதான் சரிங்க இந்த தடி எல்லா வானத்துக்கு முன்னுக்கு சரிங்க இந்த வானத்துக்கு இந்த பின்னுக்கு எந்த தடி இப்படி தடி தான் ஐயா தடின்னு சொல்றோம் மிளகத்தடி புண்ணாங்க தடி பூரசன் தடி எல்லாம் எடுத்து வச்சு அதான் தடி இதெல்லாம் தாங்குறது எல்லாம் செய்யறது அங்கால போக ஆழம் கூட பெங்களா தண்ணி எங்களை விட்டா தண்ணி எல்லாம் வரும் அப்போ அதுக்குலாம் ஒரு கட்டித்தனங்களை பொறுத்து அதான் சொன்னேன் இல்லை போட்டு பொறுத்தாச்சில தாளமாக இருந்தால் ஒன்றும் செய்யலாம் அங்க அதுல ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு சாம்பிள் பார்க்குறாரு சரியா வருதா இல்லையா இப்போ தெரியும் அந்த கயிறுகள் கட்டுவன எல்லாம் இருக்குது எல்லாருமே மாறி வின் பண்ணுவீங்க மாறி இப்போ வருஷத்தில் இருக்கிறோம் அதான் நான் திறமைக்கு முதல்ல ஒரு 5-6 வருஷமா ஒரு ஆள் முன்னார் வந்தாரு இப்போ 3 வருஷம் 2 வருஷம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வின் பண்ணிட்டா அந்த வருஷம் ஃபுல்லாக அவர் தான் காட்டுக்கு ராஜா அப்படியா அப்படிதான் ஒரு ஆள் ஓடிக்கொண்டு இருந்தார் சரி ஒவ்வொரு வருஷமா வர்றா 6 வருஷம் வந்தாலும் அடிச்சு என்ன பேர் அவருக்கு ரங்கன்னு சொல்லி பேர் பதிச்சிருக்காரு இப்ப கலையரசன் அவரான ஓடுனவர் இப்போ 2 வருஷமா ஓட இல்லை அவர் வேற இல்லை அதுக்கு புறா போன வருஷம் போய் ஒரு ஆள் ஓடுனது மாறி புறா விட்ட மாதிரி சொல்றீங்க கலை இந்த வருஷம் மாட்டை கட்டி தரும் இதெல்லாம் தெரியும் உண்மைதான் எத்தனை போட்டு இதுல வந்துருக்கு போட்டு நிக்குது அதனால கிட்டத்தட்ட கூட வர மட்டும் சொல்லிட்டு கூட தான் மாறாது கொஞ்சம் வரையில படிக்கல இளம் பஜார்கள் தெரியாது அவங்க எல்லாம் தொழிலாளிகள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க பழைய மரியாதையை காப்பாற்ற வந்த டீம் தான் இது எல்லாம் நிக்குது எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க லைன்ல விட்டு ரெடியான சொன்ன உடனே கொடிய காட்ட அவங்க சொல்லி கட்டுவாங்க ஆளு என்னமா இப்ப இந்த இது கட்டையிலேயே அது பிறகுதானா ரெடியான சொன்ன அப்புறம் இழுக்கணும் சொன்னா இந்த போட்டி வந்து போட்டி ஆரம்பிச்சிட்டது இந்த பாய்மரங்களை கட்டுறாங்க போகுது நெச்சு கூட பார்க்கல இப்படி இருக்கு மட்டும் சொல்லி வா இவ்வளவு நேரம் சூப்பரா இருக்குது உண்மையிலே நான் வந்த விதத்தை விட ஸ்பீடாக தான் போகுது போல இருக்குண்ணே பாருங்க அப்படி நல்ல கலராக இருக்கு ஒவ்வொரு கலராக வச்சுக்கேன் வடிவாக இருக்கு உண்மையில பார்க்குறது நல்ல ஸ்பீடாக போகுது வடிவாக இருக்கு நல்ல ஒரு கலர்ல நல்லா இருக்குது இப்போ வந்து பாய்மர படகுகள் எல்லாம் வந்து போட்டிக்கான படகுகள் எல்லாம் வந்து போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருந்தான் நாங்கள் வந்து அந்த படகுகள் பாய்மர படகுகள் போகிறதுக்கு பின்னுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் தண்ணி இல்லாதகள் எல்லாம் பட்டா அதில் டிஸ்டர்பாக இருக்குமான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அந்த படகுலேருந்து கொஞ்சம் விலத்தி நின்று உங்களுக்கு நாங்கள் அந்த படகுகள் எப்படி போடுதுன்னு சொல்லி உங்களை நாங்கள் காட்ட போகிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் பாருங்க அந்த படகுகள் வந்து எப்படி போய் கொண்டிருக்குது இவங்க நான் நினைக்கல அந்த காத்துலேயே எவ்வளவு வேகமா அந்த படகுகள் போகும்னு சொல்லி நினைக்கல அவ்வளோ வேகமா வந்து போய் கொண்டு இருக்குது ஆனால் காற்று வந்து உண்மையிலே குறைவா இருக்குது இப்போ வந்து சோழ காற்றுன்றது வந்து நம்ம ஆரம்பிக்கலைன்னு சொல்லிட்டு அதனால காற்று வந்து குறையத்தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அவ்வளோ வேகமா வந்து போகுது படகுகள் இப்போ வந்து அந்த படகுகளுக்கு நான் பின்னால போவாம ஒரு சைட் பக்கமா இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க அப்படி போகுது படகுகள் அப்ப எது முதலாக வேணும்னு சொல்றீங்க அந்த ரோஸ் கலரா போய் கொண்டு இருக்கல்லோ இழுத்துச்சேன்னா போயிடும் அந்த ரோஸ் கலர் படம் கொண்டு முன்னுக்கு போய் கொண்டிருக்குது அதான் முதலாக வேணும்னு சொல்லணும் ஆனால் போட்டின்றது வந்து எப்பவுமே வேலைக்கு தீர்மானிக்கல அது எந்த நேரத்துலையும் போட்டிகள் வந்து மாறலாம் பாப்போம் இந்த படம் வந்து முதலாக வருது அப்படின்னு அந்த படம் முதலாக என்ன காரணம் நினைக்கிறீங்க சின்ன பாயம்
சின்ன பையன் வழியாக அங்கே போகுதா படகு வந்து பேசுவேன் இதே மாதிரி தானே இதான் கொண்டுறாங்க இந்த இதோட சின்ன குளம் இந்த போட்டிக்காக நிறைய படகுகள் அப்படின்னு சொல்லினா இருந்தாலும் இந்த வருஷம் குறைவாக இருக்கா படகுகள் அப்படி இருந்தும் போட்டி வந்து விறுவிறுப்பாக தான் நடந்து கொண்டிருக்குது ஒரு சில படகுகள் ஆக பின்னே கிடைக்குது ஒரு சிலது பார்க்க நல்ல வேகமாக போயிட்டு இருக்குது காத்து ஊடுனா முந்து ஆனா அதே வேகத்துல அதுவும் போகும் தானே அதே அது சின்ன பெரிய காத்து கூட வந்தா பெரிய கொஞ்சம் முந்தி ஓடுவான் பெரிய இல்ல அப்ப துணிக்கு கொஞ்சம் காத்து கூட தட்டும் இது கொஞ்சம் சின்ன காத்து கழியுது கீழால கழியுது காத்து பாருங்க மணிக்கு கீழால அந்த வழியால கழியும் அவங்களுக்கு எல்லாம் அந்த காத்து கழியாது அதெல்லாம் அந்த வட்டம் அப்படி அவங்க ரெண்டாவது வந்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு வட்டம் பெரிய வட்டம் வட்டத்திலே ரெண்டாவது மூணாவது ஒரு வட்டம் ரெண்டு பெரிய வட்டம் அதெல்லாம் சின்ன ஒரே வட்டங்களா போன முறை முதலாவது வந்தால் வந்து இந்த முறை கொஞ்சம் கடைசியில் நம்ம ஒன்றும் செய்யல இந்த 4 வடம் வேற உண்டாகும் டெக்னிக்கா மூவ் பண்ணா தானே இல்லாட்டி அதுவும் மேல செய்யாம உண்மைதான் அதாவது இப்போ வந்து காத்தடிக்க வலிக்கிட்டுது அப்படி இருந்தும் சில பாய்மர கப்பலால் வந்து அசைய முடியலை என்னன்னு சொன்னா அதுக்கேற்ற டெக்னிக்கா வந்து அவங்க மரத்தை வந்து கட்டணும் மாய கட்டணும் இந்த பாய்மரம் கலந்து போச்சு ஒன்றோட ஒன்று முண்டு பாட்டு போகுது அதுதானே சரி சரி பாய்மரம் கலந்துட்டு அதால் நடுக்கடலில் நின்று பார்த்து கொண்டிருக்கணும் இந்த படகு போட்டி இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் இந்த நாங்கள் வர படகையே வேகமாக ஓடல மெல்ல தான் ஓட வேண்டாம் இதில் இருந்து வர அளவு கூட இந்த படகுல வந்து தாக்கத்தை செலுத்தும் அலை வந்து தள்ளி கொண்டு போகும் அதால் வெளில பார்த்தா ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த காற்று வந்து மாறிட்டோம் இப்போ வந்து அதனால் இப்போ வெள்ளம் வந்து ஓடுது இல்லையாண்டான அந்த தாங்கினோம் தடியால் கிண்டி கிண்டி வாங்கினோம் ஆனால் அப்படி பார்த்தா இப்போ வந்து எல்லா வெள்ளங்களும் தாங்க வலிக்கிட்டோம் தடியால் வந்து ஏன்னா காற்று மாறிட்டேன்னு சொல்லி சொல்லினோம் இனி ஒன்றும் செய்யலாம் எல்லாரும் தாங்கன்னா ஒன்றும் செய்யலாம் இந்த வெள்ளம் முதலாவது வந்த வெள்ளம் கொஞ்சம் குழம்பிட்டுது குழம்பிட்டான் எல்லாருமே குழம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படகு வந்து முன்னுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க போட்டி வந்து முடிகிற போது ஆனால் போட்டி வந்து இப்போ கொஞ்சம் குழம்பிட்டுது ஏன்னா படகுல அந்த பாய்மரத்தில் வந்த கப்பல் எல்லாமே இப்போ வந்து தடியலைக்கு தாண்டி வர வழிகட்டினோம் பாருங்க இதுதான் வெற்றி கோடி இந்த படகு தான் முதலாவது படகா வந்துட்டு ஓகே இந்த படகு தான் இப்போ முதலாவது படகு வந்திருக்கு ஆனால் இனி வந்து வேல் போட்டின்ற விதிமுறைகள் வந்து எல்லாருமே மீறப்பட்டிருக்குது பார்ப்போம் இனி என்ன மாதிரியான முடிவுகளை அவைகள் எடுக்கணும்னு சொல்லி நீலா படகு வந்து 3ஆவதாக போக மாட்டேங்குது எல்லாரும் வந்து குழம்பி கொண்டிருக்கணும் இப்போ பாருங்க அந்த போட்டிய படகுகள் எல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து சேர்ந்துட்டுது இப்போ இவையெல்லாம் கடைசியாக வரையினோம் எல்லாம் வந்து பாய்மரத்தை இறக்கினோம் இவையெல்லாம் போட்டியாளர்கள் ஏன் குழம்பினது காற்று மாறி தானே அது காற்று மாறுறேன்னு என்ன சொல்கிறது அது நின்றக்க உடனே மாறிடு அதான் முதல் இஞ்சி இந்த அடிச்சா இப்போ இஞ்சி அடிக்கானே அதானே ஒன்றுமே செய்யல அதானே
ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லாரும் போட தான் போகணும். ஒரு ஆள் போட்டால் பிரச்சனை. சரி எல்லாரும் போட்ட மாட்டா தான் சரி. வெற்றி தோல்வின்னு பார்க்கல வேணும். அதானே அதுக்கான எல்லாரும் போடுறேன். போட்டாச்சு. அது என்ன எல்லாருக்கும் அறிவித்தல் தான் போட சொல்லி இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒத்து தானே போட்டேன். எல்லாரும் நாங்கள் ஒரு ஆளாக போடல. ஓகே ஓகே முன்னுக்கு போடுறத பார்த்து தான் நீங்கள் போட்டோம். சேர்ந்து எல்லாரும் மொத்தா போட்டேன். தடியால உண்டக்கூடாது. இப்போ காற்று மாறினது காரணத்தால தான் இதெல்லாம் தடியால எல்லாரும் ஒத்து போட்டுன்னு வந்தது. பிடிக்காதுண்ணே ஒன்றுமே செய்யல. அப்படி என்ன நாங்கள் அந்த ஜாக்கெட் அங்கே வைக்கணும். இந்த பக்கம் யாழ்ப்பாணம் தெரியும். எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? நாங்கள் இப்போ 6-7 வருஷமா 6 வருஷம் வருவீங்க. இந்த முறை என்ன புதுசாக இருந்தது? என்ன மாதிரி காற்று மாறி தான் இருக்கு எங்களுக்கு. புதுசாக இந்த முறை காற்று மாறி போட்டு எல்லாம் தள்ளி கொண்டு இருக்கணும். கடையில் முடிவில் மரங்கள் போட்டு தள்ளி கொண்டு வந்தேன். புதுசு புதுசாக இதுவரையும் நடக்கல. இந்த வருஷம் தான் புதுசு. இந்த கடைசியா மரங்கள் போட்டு தள்ள புது அனுபவமாக இருக்கும். ஓகே எங்களுக்கு புதுசாக தான் இருந்தது. எல்லாம் வந்து கலாட்டி கொண்டு வைக்கணும். இப்போ நாங்கள் இந்த போட்டியில் வந்து 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு அந்த அண்ணாட்ட வந்திருக்கோம். இந்த அண்ணா இந்த இடம் நீங்கள் கலாளி கிழக்கு தான் இந்த இடம் தான். ஓகே எவ்வளோ காலமாக இந்த படகோட்டத்தை செய்கிறீங்க? இந்த படகோட்டம் இப்போ 5 வருஷமாக ஆகிடும். 5 வருஷம் செய்கிறீங்க. இந்த 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறீங்க. என்ன மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தது இந்த முறை? உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. காற்றுகள் அப்படி இப்படி மாறி மாறி வந்ததால கொஞ்சம் சிலாக வாங்கிட்டு அப்படி தான் கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டீங்க. அது காற்று தானே. இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்க. ஒரே பக்கம் சோழ நிற்கணும்னு சொன்னால் இந்த பக்கம் தலை நிற்கும். இப்போ கொஞ்சம் வாங்கிக்கலாம் திரும்பிட்டு இருக்கோம்னா வாடகைக்கு வந்துட்டு இருந்தோம்னா இந்த விளம்பர் சோழ திரும்பினா இந்த விளம்பர் அப்போ கொஞ்சம் பாட கொண்டல் எங்களுக்கு வந்துட்டு காற்று தலைப்பாய வந்து சப்புள் அடிச்சு போட்டி நடந்துருக்கே காத்து மாறி போட்டி வந்து அரைக்கடிச்சில் வந்துருக்கே காற்று மாறி. ஓகே நன்றி. உங்களை வாழ்த்துக்கள். நீங்கள் 2ஆம் இடம் பெற்றுக் கொண்டு வரேன். இந்த அண்ணா தான் இந்த போட்டியில் வந்து 1ஆம் இடத்தை வந்து பெற்றுக்கொண்டார். அவங்களை காட்டியிருந்தாங்க. அந்த ரோஸ் கலர் படகுல வந்து போன அந்த அண்ணா தான் இவர். கொஞ்சம் வந்து ஏழாம இருக்கிறார் போல இருக்கு. அதால போற என்ன நடந்தோம்மா தாங்கி வந்தேன். ஓகே ஓகே சரி சரி. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து தாங்கி கொண்டு வந்து அந்த தடியால் வந்து தாண்டி வரையில உண்மையிலே அது நார்மலான வேலை இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி ஒரு கடைசி கட்டத்தில் வந்து அப்படி செஞ்சதால அவருக்கு வந்துட்டது. இப்போ அதால் இப்போ கரைக்கு வந்து கொண்டு போய் கொண்டு வைக்கணும். இப்போ வந்து போட்டிகள் எல்லாம் வந்து முடிவடைஞ்சு ஆக்கள் எல்லாம் வந்து கரையை நோக்கி போய் கொண்டு வைக்கணும். பாருங்க நாடு கடலுக்கு வந்து இவ்வளவு மக்கள் வந்து நிற்கிறேன்னு சொல்லி போட்டி அதோட சில பேர் எல்லாம் வந்து குளிச்சு சந்தோஷமான முறையில் இந்த போட்டி வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ போட்டியில் வந்து யார் 1ஆம் இடம் 2ஆம் இடம் வந்து பெற்றுக்கொண்டவங்களை காட்டியிருந்தாங்க. அதில் ஒரு கவலைக்குரிய விடயம் அந்த 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு அந்த அண்ணா வந்து மயங்கிட்டார். இறுதி நேரத்தில் அதில் வந்து அந்த காற்று மாறுனு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வந்து எங்களுக்கு வந்து பார்க்க புதுசாக தான் இருந்தது. உண்மையில இப்போ எங்களுக்கே உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த காற்று எந்த வேலை மணிக்குன்னு சொல்லி திசை முதல் மாறி இருந்தேன். இப்போ மாறி அடிக்குது. அவையிலும் வந்து திசை மாறினதால போட்டியின் இந்த இல்லைக்கு வர முடியாத சூழ்நிலையில் தடியால் தாண்டி வந்தது. அது ஒரு போட்டி விதிமுறை மூறலாக இருந்தாலும் அது ஒன்றுமே செய்யலாது. அப்படியே நின்றா படகு வந்து சண்டை பாட்டிலே வேறு இடத்துக்கு தான் சாஞ்சு போகும். அப்போ கடைசி நேரத்தில் அதிகமாக வந்து தங்களை வலுவை கொடுத்து தாண்டினதால அந்த அண்ணா வந்து மயங்கிட்டார். இப்போ கொஞ்சம் ஓகே இருக்கிறான்னு சொன்னாக்க கரெக்ட். ஓகே இப்போ நாங்கள் இந்த பாய்மர படகு போட்டிகளை வந்து பார்த்துட்டு எல்லாம் வந்து வெளிக்கிட்டோம். கரைக்கு வந்து வந்துட்டோம். இன்னும் நிறைய மக்கள் வந்து வந்தோன்னிக்கணும் கரைக்கு. இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். எங்களுக்கு வந்து இந்த பாய்மர போட்டின்றது இந்த புதுசாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரசிச்சிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் வந்து சந்திக்கலாம். இதுக்கான போட்டிக்கான பரிசல்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு இல்லை, சித்திரை வருஷத்தை அண்டு தானே கொடுக்கணுமா. இப்போ நாங்கள் போவோம்.